ஹலோ! பர்வீன் பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும், பையனும் இருந்தாங்க. ஓகே. இந்த பையன் வந்து வேற ஊர்ல வேல பார்க்கறதுக்காக போயிட்டான். ஸோ அப்பாவ சொல்லும், "எக்ஸ்கியூஸ் மீ" அப்பான்னு சொன்னா, அம்மா எங்கன்னு கேட்குறீங்க? அம்மா எங்க? அம்மாவ பத்தி சொன்னா, அப்பா எங்கன்னு கேட்குறீங்க? இல்லன்னா தாத்தாவ பத்தி பேசுனா, பாட்டி எங்கன்னு கேட்குறீங்க? இந்த கிரைம் ஸ்டோரி பார்த்து, பார்த்து ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கீங்க. வேண்டாம். ஓகே. சரி. இப்போ இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட். அ இந்த அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் ஷார்ப் அட் 10:00 இந்த மார்னிங் வந்து பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணிருவாரு. இந்த பையன் வந்து ஃபோன கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிருவான். ஆனா, அவன் அப்பாக்கு கால் பண்ணதே கிடையாது. ஸோ டெய்லி 10:00 இந்த மார்னிங் இதே நடந்துட்டுருக்கும். ஒரு நாள் வந்து இந்த அப்பாவுடைய கால் வராது. இந்த பையன் ஏன் அப்பா கால் பண்ணல? ஓகே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, அப்பாவ பார்க்கறதுக்காக போவான். போனா, டு ஹிஸ் சர்ப்ரைஸ் அப்பா வந்து சோஃபால கையில மொபைல் ஃபோனோட அதாவது இவன்ட்ட பேசுறது தான் லாஸ்ட்டா டயல் பண்ணியிருப்பாரு. அந்த டயல் பட்டன பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரு இறந்து போயிருப்பாரு. ஓகே. இப்ப வீட்ல வந்து அந்த சாவு வீட்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டெட் பாடி வைக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. அப்போ அந்த வீட்ல ஒரு டைரி கிடைக்கும். ஸோ இந்த பையன் டக்குன்னு அந்த டைரி எடுத்து அ ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணா அதில எழுதியிருக்கும், "மகனே, எனக்கு உலகத்திலேயே நீ தான் என்னுடைய உயிரு. ஓகே. நான் டெய்லி 10 மணிக்கு உனக்கு காலையில கால் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நீ எனக்கு ஒரு நாளாவது கால் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் கூட எனக்கு கால் பண்ணதே இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில எழுதியிருக்கு. இத பார்த்துட்டு அந்த பையனுடைய மனசு உடைஞ்சு போயிரும். சில நேரங்கள்ல லைஃப்ல அசால்ட்டா விடுற சில விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ஹர்ட்டா இருக்குங்க.